சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரி, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். பல குழப்பத்துக்கு மத்தியில் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு வழியாக இன்று பயிற்சி போட்டியை தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில இன்னைக்கு பயிற்சி போட்டி தொடங்கியது. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர் கொடியசைச்சு போட்டிகளை தொடங்கி வைத்தார். ஆனால் இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம குறிப்பா பார்த்தோம்னா, காலையில இருந்து எல்லா இடத்துலயும் பல குழப்பங்கள் ஆர்கனைசர் மத்தியிலும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு செய்தியும் தெளிவாக இல்லை. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கடைசி நிமிடம் வரை இப்ப வரைக்குமே ரேஸ் ட்ராக் ரேஸ தயாராகி சரி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் அபிஷியலான இன்னைக்கு நடைபெற உள்ளது எதுவுமே தகுதி சுற்று போட்டிகளும் நடைபெறாது. அது மட்டும் இல்லாம மெயின் ரேஸ், அதாவது குவாலிஃபயர் ரேஸ், அது மட்டும் இல்லாம மெயின் ரேஸுக்கான போட்டிகள் எதுவுமே இன்னைக்கு நடைபெறாது. இன்னைக்கு வெறும் பயிற்சி போட்டிகள் மட்டுமே நடைபெற இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது 7 மணிக்கான முதல் பயிற்சி போட்டி தொடங்கும் அப்படின்னு சொன்னதே கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே மேலும் ஒரு அரை மணி நேரம் மேலமாக தாமதமாயிருக்கு. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கொடி அசைச்சு இந்த போட்டிகளை தொடங்கி வச்சிருக்காரு. அந்த டிரைவர் ரேசர்ஸ் எல்லாமே ஒரு லேப் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நாளைக்கு என்ன நடைபெற போகுது. அதாவது மெயின் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தகுதி சுற்று போட்டியும் குவாலிஃபைங் ரேஸும். அந்த போட்டிக்கான பதில்கள் எந்தவாறு நடைபெற போகுது, யார் வெற்றி பெறுவாங்க, இன்னைக்கு நடைபெற்ற பல குழப்பங்கள் எல்லாம் நாளைக்கு ஒருங்கிணைத்து சரியான முறையில் போட்டி நடைபெறுமா அப்படின்றது பொதுமக்களின் பெரும் எதிர்பார்ப்பா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு போட்டி சுமார் 2.25 மணி அளவில் நடைபெற இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல விற்கப்பட்ட டிக்கெட்டுக்கான கேள்விக்குறிகள் பொதுமக்கள் எல்லாருமே அவதி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கான ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. இதுக்கெல்லாம் விடை நாளைக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போட்டி, அதாவது அவங்க கொடுத்திருந்த அபிஷியல் அட்டவணையில இருந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த பல்வேறு அட்டவணை மாற்றங்கள்ல இன்னைக்கு நடைபெற உள்ள போட்டிகள் எதுவுமே நடைபெறாததுனால நாளைக்கு காலையில ஏர்லியராகவே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நிறைய பேருடைய செய்தி வட்டாரங்கள வெளிவந்திருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சபரி.